இந்த வேக்ஃபிட்டோட மேட்ரஸை நான் லாஸ்ட் 6 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 6 மாசம் யூசேஜுக்கு பிறகு இந்த வேக்ஃபிட்டோட லேட்டக்ஸ் மேட்ரஸ் எப்படி இருக்கு, நீங்க வாங்கலாமா அப்படின்றத இந்த வீடியோல ரொம்ப தெளிவா டீடைலா ஷேர் பண்ண போறேன். இந்த மேட்ரஸ்ல என்ன இருக்கு, மேட்ரஸ் என் யூஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் கூடவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த மேட்ரஸ் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மேட்ரஸை நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். நம்ம சேனல்ல கூட வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான வேக்யூம் பேக்கிங்ல வந்தது. வேக்ஃபிட் தான் இந்த மாதிரியான வேக்யூம் பேக்கிங்க்கு முன்னோடியா திகழ்றாங்க. ரொம்பவே சின்ன சைஸ்ல இருந்தது, விரிஞ்சதும் தான் இவ்வளோ பெரிய மேட்ரஸ் ஆச்சு. அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதனால நீங்க ஆன்லைன்ல வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது டிசைன். ஸோ டிசைன் வைஸ் அப்படின்னு பார்க்கணும்னா இந்த லேட்டக்ஸ் மேட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டான ஒரு பிரீமியமான டிசைன் இருக்கும். ஏன்னா கலருமே அந்த மாதிரியான ஒரு கலர்ல ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது தவிர இது வேக்ஃபிட்டோட எர்கோடெக் எக்கோ லேட்டக்ஸ் மேட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேட்டக்ஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ஆன்லைன்ல இருக்க எல்லாருமே இதை சொல்லி தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மேட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% எர்கோடெக் நேச்சுரல் லேட்டக்ஸ்ல ஆனது. அது என்னோட லேட்டக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டக்ஸ் அப்படின்றது ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட். இவங்க வந்து 100% பியூர் நேச்சுரல் லேட்டக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நேச்சுரலா வர ப்ராடக்ட் மட்டும் இல்லாம இதோட கூலிங் எபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மேட்ரஸ் நான் படுக்கும்போது கண்டிப்பா ஒரு கூலான ஃபீல் இருக்கும். இப்போ நான் படுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து முதுகு சொட்டாறது அந்த மாதிரியான பிரச்சனை இருக்காது. ஸோ ரெகுலர் மேட்ரஸை விட நீங்க ஹீட் டைம்ல படுத்தாலும் ஒரு சின்னதா கூல் வேரியேஷன் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல ஹைலைட்டே இதனோட பிரீத்தபிள் எபிலிட்டி தான். ஆமா, இது ஒரு பிரீத்தபிள் மெட்டீரியல் அப்படின்றதுனால நம்ம படுக்கும்போது முதுகு எல்லாமே ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஸோ இதனால அந்த கூலிங்கான என்வாயன்மெண்ட்டை ஈஸியா ஃபீல் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஹீட்டா படுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு கூலான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நம்மளோட பட்ஜெட்குள்ள இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுக்குற மாதிரியான ஒரு மேட்ரஸ் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வேக்ஃபிட் உங்களோட லிஸ்ட்ல இருந்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, கொடுக்கறதையும் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளா கொடுத்துருக்காங்க. இந்த லேட்டக்ஸ் தவிர இந்த மேட்ரஸ்ல என்னென்ன லேயர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ அதை நம்ம வந்து ரொம்ப தெளிவா பார்க்க முடியும் இந்த ஜிப்பை ஓபன் பண்றது மூலமா. ஸோ இதுல நம்மளால ரொம்ப ஈஸியா இதனோட லேயர்ஸ் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது நான் சொன்ன அந்த லேட்டக்ஸ் லேயர். இதுதான் அந்த கூலான என்வாயன்மெண்ட்டுக்கு காரணம். இது 25 mm கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட 7 எர்கனாமிக் ஜோனுக்கு கம்ஃபர்டபுளான குஷனிங் தருது. ரெண்டாவது இருக்கிறது ரெஸ்பான்சிவ் சப்போர்ட் ஃபோம். இது 2.75 இன்ச்சஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பக்கத்துல யாராவது படுத்திருந்தாலோ நமக்கு மோஷன் இல்லாம இருக்கிறது ஹெல்ப் பண்றதுக்கான லேயரா இருக்கு. மூணாவது இருக்கிறது பேஸ் ஃபோம். ஸோ இதுதான் இந்த மேட்ரஸோட டியூரபிலிட்டி காரணம். ஸோ இது வந்து கொஞ்சம் திக்கான லேயரா கொடுத்துருப்பாங்க. இது திக்னஸா இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல சூப்பரான குஷனிங் கிடைக்கும். இந்த இடத்துனால மேட்ரஸோட லைஃப் ரொம்பவே அதிகமாகும். அதாவது மேட்ரஸ் அந்த சாகிங் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனை இல்லாம லாங் லைஃப் வரும் இந்த மேட்ரஸ். அடுத்து இந்த கவர். ஸோ இந்த கவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோடெக்ஸ் பிளஸ் ஃபேப்ரிக்ல உருவாக்குனது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஹைப்போ அலர்ஜெனிக் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை ஈஸியா கலத்திக்க முடியும். ஸோ அதனால நம்ம வாஷிங் மிஷின்ல போட்டு ஈஸியா துவைச்சிக்கலாம். இதை கலத்தினாலுமே நமக்கு வந்து மேட்ரஸ் நார்மலா தான் இருக்கும். ஸோ இது வந்து மேல இருக்க கவரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீத்தபிள் மெட்டீரியல்ல பண்ணியிருக்கிறதுனால நம்மளால லேட்டக்ஸோட கூலிங்கை ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ண முடியுது. இந்த வேக்ஃபிட்டோட லேட்டக்ஸ் மேட்ரஸை நான் ஒரு 6 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். இந்த மேட்ரஸோட ஃபீச்சர்ஸ் ஷேர் பண்ணிட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த மேட்ரஸை யூஸ் பண்றத அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரஸை நம்ம யூஸ் பண்ணாலே கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். கம்ஃபர்டபுளா இருந்தால் தான் அந்த மேட்ரஸ்க்கு படுக்கணும் அப்படின்னே தோணும். ஸோ இந்த மேட்ரஸ் கம்ஃபர்ட்டுக்கு எந்த குறையும் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்தது. ரெண்டாவது, படுக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல தனியாக அமுங்குது அப்படின்ற தொல்லை சுத்தமாக இல்லை. நம்ம எப்படி படுத்தாலும் சரி, நம்ம படுத்ததுக்கு ஏற்ற மாதிரி பெட் இருக்கும். தனியாக ஒரு இடத்துல அமுங்குது அப்படின்றது இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்தது. படுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அதே மாதிரி கூட படுத்துறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த விஷயத்துலையும் இந்த மேட்ரஸ் எந்த குறையும் வைக்கல, ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல கூலிங். ஆமா, இதுல லேட்டக்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நார்மல் என்வரான்மெண்டலை விட லைட்டா ஒரு கூலிங்கான ஃபீல் இருக்கும். ஸோ அதனால படுத்திருக்கும் போது முதுகுல கூலா இருக்கிறதுனால வேக்கிற தொல்லை இல்லை. அது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது. இந்த மேட்ரஸ்ல அது சுத்தமா கிடையாது. அது தவிர அந்த பிரீத்தபிள் மெட்டீரியல். ஸோ இவங்க யூஸ் பண்ணிருக்க பிரீத்தபிள் மெட்டீரியல்னாலையும் நமக்கு ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கிறதுனால அதுவும் தொல்லை இருந்தாம இருந்தது. ஸோ ஓவராலா இந்த மேட்ரஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப பிடிச்ச மேட்ரஸா இருந்தது. ஆனா அதுல நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணும். மேட்ரஸை வாங்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு.
அது என்னன்னா, ஒரு மேட்ரஸ் செலக்ட் பண்ணும்போது நம்மளோட வெயிட் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ஒரு 80 கேஜி அல்லது அதுக்கு கீழே இருக்கிறீங்கன்னா 6 இன்ச் மேட்ரஸ் போதும். ஆனா 80 கேஜிக்கு மேல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா 8 இன்ச்சோ 10 இன்ச்சோ வாங்கிக்கோங்க. அப்பதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதுல கொடுத்துருக்க லேயர் அந்த மேட்ரஸோட திக்னஸ்க்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி வாங்கும்போது தான் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மேட்ரஸை நம்பி வாங்கலாமான்னு யோசிச்சீங்கன்னா அதுக்காகவே இவங்க 100 days ட்ரையல் பீரியட் தராங்க. ஸோ இதை நோ கொஸ்டின் ஆஸ்க் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 100 நாளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா உங்களால அந்த ட்ரையல் பீரியட்குள்ள மாத்திக்க முடியும். அதே மாதிரி இந்த மேட்ரஸ் மேல உள்ள நம்பிக்கைக்கு அவங்க 15 வருஷம் வாரண்டி தராங்க. இது தவிர வேக்ஃபிட் மேட்ரஸ்க்கு 2 million plus ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 2.5 lakhs plus ரிவ்யூஸ் இருக்கு. இது கூடவே 80k plus 5 star ரிவ்யூஸும் இருக்கு. 50 plus சிட்டிஸ்ல 100 plus ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. அங்க விசிட் பண்ணியும் உங்களால வாங்கிக்க முடியும். இந்த வேக்ஃபிட்டோட மேட்ரஸ் 8219 ரூபாய் பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்களோட அபிஷியல் வெப்சைட்லயே உங்களால ஈஸியா பை பண்ணிக்க முடியும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அவங்களோட வெப்சைட்ல உங்க கார்ட் என்ன சைஸோ அந்த சைஸை கொடுத்து உங்க கார்ட் சைஸ்க்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மேட்ரஸை உடனே கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்க டைரக்டா அவங்களோட ஃபேக்டரியில இருந்து உங்களோட ஹோம்க்கு டெலிவரி பண்றாங்க. இங்க நடுவுல மீடியேட்டர்ஸ் யாருமே இல்லாதனால கம்மி பிரைஸ்லயும் தர முடியுது, நல்ல குவாலிட்டிலையும் தர முடியுது. ஓவராலா என்னோட 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்லீப்பை தந்து ஒரு நல்ல கூலான எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்து வாங்கினா இனி வேக்ஃபிட் மேட்ரஸ் தாண்டா அப்படின்ற அளவு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தந்திருக்கு. வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் தைரியமா வாங்கிக்கோங்க.